Hi, hello friends. Welcome to Annam Art of Cooking. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோ நீங்களும் பார்க்கலாம். சம்மர் வந்தாச்சு, ஆனால் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சில்லுன்னு குடிக்கணும் போல தோணும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஈஸியாக அண்ட் சிம்பிளான சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக ரொம்பவும் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் பால். இது ஒரு 6 hours நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கணும், அப்போ தான் இந்த மில்க் ஷேக் நல்லாயிருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம், பட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். அடுத்து சாக்லேட் சிரப்பு. நான் ஹெர்சியஸில் உள்ள சிரப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிராண்ட் என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட் சிரப்பு நீங்கள் ஐஸ்கிரீமில் கூட மேலெல்லாம் டாப்பிங்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் இந்த ஃப்ரீஸ் பண்ண மில்க்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கிறேன். பேக்கெட் பால்லே ஃபுல் க்ரீம்னு இருக்கும், அது நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் சாக்லேட் சிரப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்ததும் ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸை கொஞ்சம் அழகாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் சிரப்பை இது போல் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி பண்ணிட்டோம். இப்போது ரெடியாக இருக்கிற சாக்லேட் மில்க் ஷேக்கை இதில் ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஸ்கூப் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். சடனாக நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக குயிக்காக மில்க் ஷேக் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் கனி.